என் பெயர் காவ்யா. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மையை இப்போது நான் சொல்லப் போகிறேன். இந்த கதையை நான் பல வருடங்களாக என்னுடைய மனதுக்குள் புதைத்து வைத்திருந்தேன். ஏனென்றால் சில உண்மைகளை நினைவுபடுத்திக் கொள்வதே ஒரு தண்டனை போல இருக்கும். குறிப்பாக நாம் உயிரை விட அதிகமாக நேசித்த ஒருவரை இழந்த பிறகு அவருடைய மரணத்திற்கு காரணமான மனிதனையே நம்முடைய வாழ்க்கையில் மீண்டும் நம்பி இருக்கிறோம் என்று தெரிந்தால் அந்த உண்மையை ஏற்றுக்கொள்வது எவ்வளவு கொடுமையாக இருக்கும் என்பதை நான் அனுபவித்திருக்கிறேன். என்னுடைய கதை ஒரு அழகான திருமண நாளில்தான் தொடங்கியது. அரவிந்தை நான் திருமணம் செய்து கொண்டபோது என் வாழ்க்கை இப்படி ஒரு திருப்பத்தை சந்திக்கும் என்று நான் நினைத்ததே இல்லை. திருமணம் முடிந்து அந்த வீட்டிற்குள் சென்ற முதல் நாளிலே அந்த வீடு எனக்கு மிகவும் பரிச்சயமானதாக மாறிவிட்டது. மாமியார் என்னை அன்பாக ஏற்றுக்கொண்டார். அரவிந்தின் தம்பி கார்த்திக்கும் என்னை அண்ணி என்று அழைத்து மரியாதையாக நடந்து கொண்டான். அந்த வீட்டில் நான் ஒரு மருமகளாக செல்லவில்லை, ஒரு குடும்பத்தின் புதிய உறுப்பினராகத்தான் சென்றேன் என்று நினைத்தேன். அரவிந்த் மிகவும் அமைதியான மனிதன். அவனுடைய அன்பு சத்தமாக இருக்காது, ஆனால் அவன் செய்யும் ஒவ்வொரு சிறிய விஷயத்திலும் அது தெரியும். நான் சாப்பிட்டேனா என்று கவலைப்படுவது முதல் நான் தூங்கும் நேரத்தை நினைவில் வைத்திருப்பது வரை அவன் என்னை கவனித்து கொண்ட விதம் நாளுக்கு நாள் என்னை அவன் மீது இன்னும் அதிகமாக காதலிக்க வைத்தது. திருமணமான முதல் சில மாதங்களில் நாங்கள் இருவரும் குழந்தைகளை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் ஒரு நாள் தனியாக ஒரு வீடு கட்டிக்கொண்டு வாழ்வதை பற்றியும் பேசிக்கொண்டிருந்தோம். வாழ்க்கை எங்களுக்காக அழகான ஒரு பாதையை அமைத்து கொண்டிருக்கிறது என்று நினைத்தேன். ஆனால் அந்த பாதையின் முடிவில் என்ன காத்திருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கவில்லை. எங்களுடைய திருமணத்திற்கு 6 மாதங்கள் முடிவடையும் நேரத்தில் ஒரு மாலை அரவிந்த் வழக்கத்தை விட சற்று மகிழ்ச்சியாக இருந்தான். அவன் மனதில் ஏதோ ஒரு விஷயம் இருந்தது, ஆனால் அதை என்னிடம் சொல்லாமல் மறைத்து கொண்டிருந்தான். அன்று இரவு என்னை வெளியே அழைத்து செல்லப் போவதாக மட்டும் தெரிவித்தான். நான் பல முறை கேட்டும் அங்கே என்று சொல்லவில்லை. அவன் முகத்தில் இருந்த அந்த சின்ன புன்னகையை பார்த்து கொண்டே நான் அவன் திரும்பி வருவதற்காக காத்திருந்தேன். ஆனால் அவன் திரும்பி வரவில்லை. அன்று இரவு எனக்கு வந்த ஒரு தொலைபேசி அழைப்பு என்னுடைய வாழ்க்கையை ஒரே நொடியில் சிதைத்தது. அரவிந்துக்கு விபத்து. மருத்துவமனைக்கு சென்றபோது என்னால் நம்பவே முடியவில்லை. சில மணி நேரத்திற்கு முன்பு என்னுடன் சிரித்து பேசிய மனிதன் என் கண்களுக்கு முன்னால் உயிரற்ற உடலாக கிடந்தான். அவன் இறந்து விட்டான். அந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்ள பல மாதங்கள் ஆனது. அவனுடைய இறுதிச் சடங்கு முடிந்த பிறகு நான் வீட்டில் இருந்தாலும் அந்த வீட்டில் வாழவில்லை. அவன் அறைக்குள் சென்று அவனுடைய சட்டைகளை எடுத்து பார்த்து கொண்டிருப்பேன். அவன் பயன்படுத்திய பொருட்களை கையில் வைத்துக்கொண்டு நீண்ட நேரம் அழுவேன். அவன் மீண்டும் கதவை திறந்து உள்ளே வருவான் என்ற நம்பிக்கை கூட சில நாட்கள் எனக்குள் இருந்தது. அந்த காலகட்டத்தில்தான் கார்த்திக் என்னை அதிகமாக கவனிக்க ஆரம்பித்தான். அண்ணனை இழந்த தம்பி என்பதால் அவனும் துக்கத்தில் இருப்பான் என்று நினைத்தேன். என்னை ஆறுதல் படுத்த அவன் அருகில் இருந்ததை நான் தவறாக புரிந்து கொள்ளவில்லை. அவன் கொடுத்த அந்த அக்கறை அந்த நேரத்தில் எனக்கு தேவையானதாகவே இருந்தது. காலம் நகர்ந்தது. ஒரு கட்டத்தில் நான் அந்த வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் மாமியார் என்னை தனியாக அனுப்ப விரும்பவில்லை. என்னுடைய வாழ்க்கை இன்னும் நீண்டது என்றும் நான் இப்படியே தனியாக இருந்துவிடக்கூடாது என்றும் தொடர்ந்து கூறினார். அப்போதுதான் நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் மெதுவாக அந்த வீட்டில் பேசப்பட தொடங்கியது. கார்த்திக்கை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம். முதலில் அந்த யோசனை எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. என் கணவனின் தம்பியை நான் எப்படி திருமணம் செய்து கொள்வது என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அந்த வீட்டின் சூழ்நிலை, தனிமை, எதிர்காலத்தை பற்றிய பயம், மாமியாரின் தொடர்ச்சியான சமாதானம்
ஆகியவை என்னுடைய மனதை மெதுவாக மாற்றின. கார்த்திக்கும் என்னை அவசரப்படுத்தவில்லை. அதுதான் அவன் செய்த மிகப்பெரிய நடிப்பு என்று பின்னர் புரிந்து கொண்டேன். அவன் பொறுமையாக காத்திருந்தான். என்னுடைய நம்பிக்கையை பெற்றான். நான் அவனை ஒரு தம்பியாக பார்த்த இடத்திலிருந்து ஒரு வாழ்க்கை துணையாக பார்க்கும் நிலைக்கு என்னை அழைத்துச் சென்றான். இறுதியில் நான் சம்மதித்தேன். அந்த திருமண நாளில் நான் மகிழ்ச்சியாக இல்லை. ஆனால் என் வாழ்க்கைக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கிறது என்று மட்டும் நினைத்தேன். என்னுடைய இரண்டாவது வாழ்க்கை அங்கிருந்துதான் தொடங்கியது. ஆரம்பத்தில் எல்லாமே அமைதியாக இருந்தது. கார்த்திக் என்னை மிகவும் கவனமாக பார்த்து கொண்டான். நான் சோகமாக இருந்தால் என்னை தனியாக விட மாட்டான். என்னுடைய பழைய நினைவுகளை பற்றி பேசும்போது பொறுமையாக கேட்டுக்கொள்வான். சில நேரங்களில் அவனுடைய அருகில் இருந்தபோது என் மனதில் இருந்த குற்ற உணர்வும் மெதுவாக குறைந்தது. நான் மீண்டும் ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழலாம் என்று நம்ப ஆரம்பித்தேன். ஒரு மழை மாலை அந்த நம்பிக்கை இன்னும் வலுவானது. வீட்டின் மாடியில் நாங்கள் இருவரும் நீண்ட நேரம் உட்கார்ந்திருந்தோம். மழை வாசமும் குளிர்ந்த காற்றும் சுற்றிலும் இருந்த அமைதியும் சேர்ந்து அந்த இரவை மிகவும் நெருக்கமானதாக மாற்றியது. கார்த்திக் என்னுடைய கையை மெதுவாக பிடித்தான். அந்த தொடுதலில் எனக்கு பயம் இல்லை. நான் அவனை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்திருந்தேன். அந்த இரவு அரவிந்தை இழந்த பிறகு மீண்டும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று முதன்முறையாக நினைத்தேன். ஆனால் அதே இரவில் நான் அறியாமல் என் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆபத்துக்கு இன்னும் அருகில் சென்று கொண்டிருந்தேன். சில வாரங்களுக்கு பிறகு அரவிந்தின் பழைய பொருட்களை சுத்தம் செய்யும் போது அவனுடைய ஒரு பை என் கையில் கிடைத்தது. அதற்குள் இருந்த சில ஆவணங்களை பார்த்தபோது எனக்கு ஒரு சிறிய சந்தேகம் தோன்றியது. விபத்து நடந்த இடம் அவன் வழக்கமாக செல்லும் பாதையில் இல்லை. அவன் ஏன் அந்த இரவு அந்த சாலையில் சென்றான்? அந்த கேள்வி என்னுடைய மனதில் ஒரு சிறிய விதையாக விழுந்தது. அதை மறந்துவிட முயன்றேன். ஆனால் சில கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் வரை மனம் அமைதியாக இருக்காது. அதற்கு பிறகு நான் கவனித்த ஒவ்வொரு சிறிய விஷயமும் அந்த சந்தேகத்தை பெரிதாக்கியது. விபத்து நடந்த நாளை பற்றி கார்த்திக் பேச விரும்பவில்லை. அந்த சம்பவத்தை பற்றி கேட்டால் அவன் பேச்சை மாற்றிவிடுவான். அரவிந்தின் நண்பர்கள் சிலர் சொன்ன தகவல்களும் ஒன்றுக்கொன்று பொருந்தவில்லை. ஒரு நாள் கார்த்திக்கின் பழைய தொலைபேசி என் கையில் கிடைத்தது. அதை திறக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு முதலில் இல்லை. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் அதை பார்த்தேன். அதில் இருந்த அழைப்பு பதிவுகளை பார்த்ததும் என் இதயம் நின்றுவிட்டது. அரவிந்த் விபத்துக்குள்ளான அந்த இரவு கார்த்திக் அவனை பல முறை அழைத்திருந்தான். அந்த நேரம் வரை நான் கார்த்திக்கை நம்பியிருந்தேன். அந்த ஒரு நொடி முதல் அவனை சந்தேகிக்க ஆரம்பித்தேன். இருப்பினும் ஒரு சில தொலைபேசி அழைப்புகளை வைத்து ஒருவரை குற்றவாளி என்று முடிவு செய்ய முடியாது. அதனால் நான் அமைதியாக இருந்தேன். அவனிடம் எதையும் கேட்கவில்லை. மாறாக உண்மையை நான் கண்டுபிடிக்க வேண்டும் என்று முடிவு செய்தேன். அந்த விசாரணை என்னை மெதுவாக ஒரு இருண்ட பாதைக்குள் அழைத்துச் சென்றது. அரவிந்தின் நண்பர்களில் ஒருவரை நான் ரகசியமாக சந்தித்தேன். அவர் சொன்ன தகவல் என்னை இன்னும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. விபத்து நடந்த அன்று அரவிந்த் தனியாக அந்த இடத்திற்கு செல்லவில்லை. யாரோ அவனை அழைத்திருந்தார்கள். அந்த நபர் யார் என்பதை தெரிந்து கொள்ள எனக்கு அதிக நேரம் ஆகவில்லை. அது கார்த்திக். இப்போது என் சந்தேகம் பயமாக மாறியது. ஆனால் இன்னும் கொடூரமான உண்மை ஒன்று எனக்காக காத்திருந்தது. ஒரு நாள் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் கார்த்திக்கின் பழைய பொருட்களை நான் தேடினேன். அப்போது ஒரு சிறிய மெமரி கார்டு கிடைத்தது. அதை திறந்தபோது என்னுடைய வாழ்க்கை முழுவதும் என் கண்களுக்கு முன்னால் மீண்டும் ஓடியது. அரவிந்தின் மரணத்திற்கு முன்பே கார்த்திக் சில திட்டங்களை பற்றி யாரோ ஒருவரிடம் பேசியிருந்தான்.
அவன் மனதில் என்ன இருந்தது என்பது அப்போது தெளிவாக தெரிந்தது. அவனுக்கு என்னை அடைய வேண்டும், அரவிந்த் உயிருடன் இருக்கும் வரை அது சாத்தியமில்லை என்று அவன் நினைத்திருந்தான். அதனால் அவன் அண்ணனை அகற்ற முடிவு செய்திருந்தான். விபத்து உண்மையில் விபத்து இல்லை, அது திட்டமிட்ட கொலை. என் உடம்பு முழுவதும் நடுங்கியது. நான் அந்த வீட்டில் எத்தனை நாட்கள் அவனுடன் இருந்திருக்கிறேன், அவனுடன் சிரித்திருக்கிறேன், அவனை நம்பியிருக்கிறேன், அவனுடைய அன்பை உண்மையானது என்று நினைத்திருக்கிறேன். அரவிந்தை கொன்றவன் என் அருகில் கணவனாக வாழ்ந்து கொண்டிருந்தான். அந்த உண்மை என் மனதை உடைத்து விட்டது. ஆனால் அதைவிட கொடுமையான உண்மை இன்னும் ஒன்று இருந்தது. அந்த சதியை பற்றி அவனுடைய அம்மாவுக்கும் தெரிந்திருந்தது. என்னை மீண்டும் அந்த வீட்டிற்குள் கொண்டு வந்த திருமணம் கூட ஒரு சாதாரண மறுமணம் அல்ல, அது ஏற்கனவே திட்டமிட்ட ஒரு வாழ்க்கை. அரவிந்தின் மரணத்திற்கு பிறகு நான் தனியாக இருந்த அந்த நாட்களில் அவர்கள் என்னுடைய பலவீனத்தை பயன்படுத்தியிருந்தார்கள். நான் அவர்களை குடும்பம் என்று நினைத்தேன். அவர்கள் என்னை ஒரு மனிதராக பார்க்கவில்லை, ஒரு பொருளாக பார்த்திருந்தார்கள். அந்த உண்மை தெரிந்த இரவு நான் அழவில்லை. அதற்கு பதிலாக மிகவும் அமைதியாக இருந்தேன். ஏனென்றால் அந்த நொடியில் என் மனதில் ஒரு முடிவு பிறந்துவிட்டது. இந்த வீட்டிலிருந்து நான் வெளியேற வேண்டும். அது மட்டுமல்ல, என் கணவனின் மரணத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும். அடுத்த நாள் நான் ஆதாரங்களை சேகரிக்க ஆரம்பித்தேன். தொலைபேசி பதிவுகள், பழைய செய்திகள், விபத்து தொடர்பான தகவல்கள், அரவிந்தின் நண்பர்களின் சாட்சிகள், எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்தேன். ஒரு நாள் கார்த்திக் என்னுடைய மாற்றத்தை கவனித்தான். நான் அவனிடம் முன்பு போல பேசவில்லை, அவனுடைய அருகில் உட்காரவில்லை. அவனை பார்த்தால் கூட என்னுடைய மனதில் அரவிந்தின் முகம்தான் தெரிந்தது. ஒரு இரவு அவன் என்னிடம் உண்மையை மறைக்க முடியாமல் போனான். நான் அவனை நேராக பார்த்தபோது அவனுடைய கண்களில் இருந்த பயத்தை பார்த்தேன். அந்த நொடியில் எனக்கு எல்லாம் புரிந்துவிட்டது. என்னுடைய சந்தேகம் உண்மை. என் முதல் கணவனின் மரணத்திற்கு காரணமானவன் என் இரண்டாவது கணவன். அவன் செய்த குற்றத்திற்கு காரணம் பணமோ சொத்தோ இல்லை, என்னை அடைய வேண்டும் என்ற ஆசை. அந்த உண்மைதான் என்னை மிகவும் வெறுக்க வைத்தது. ஏனென்றால் அவன் என் கணவனை கொன்றது மட்டுமல்ல, என் துக்கத்தையே பயன்படுத்தி என்னை மீண்டும் திருமணம் செய்து கொண்டிருந்தான். நான் உடனே அந்த வீட்டை விட்டு வெளியேறினேன். பின்னர் காவல்துறையில் புகார் அளித்தேன். விசாரணை தொடங்கியது. நான் சேகரித்த ஆதாரங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக உண்மையை வெளிக்கொண்டு வந்தன. கார்த்திக் கைது செய்யப்பட்டான். அவனுடைய அம்மாவிடமும் விசாரணை நடத்தப்பட்டது. பல வருடங்களாக மறைக்கப்பட்டிருந்த உண்மை வெளிச்சத்திற்கு வந்தது. என் இரண்டாவது திருமணமும் சட்டப்படி முடிவுக்கு வந்தது. விவாகரத்து கிடைத்த நாளில் நீதிமன்றத்தின் வாசலில் நின்றபோது என் மனதில் ஒரு விசித்திரமான அமைதி இருந்தது. நான் தோற்று விட்டதாக எனக்கு தோன்றவில்லை. மாறாக பல வருடங்களாக என்னை சுற்றி கட்டப்பட்டிருந்த ஒரு சிறையிலிருந்து வெளியே வந்தது போல இருந்தது. அன்று மாலை நான் ஒரு புதிய வீட்டிற்கு சென்றேன். அந்த வீடு மிகவும் சிறியது, ஆனால் அது என்னுடையது. அங்கே என்னை கட்டுப்படுத்த யாரும் இல்லை. என்னுடைய கடந்த காலத்தை நினைவுபடுத்தி பயமுறுத்த யாரும் இல்லை. ஜன்னலை திறந்தபோது மழை பெய்து கொண்டிருந்தது. அந்த மழையை பார்த்தபோது அரவிந்துடன் கழித்த முதல் மழை நினைவுக்கு வந்தது. பின்னர் கார்த்திக்குடன் நான் நம்பிக்கையுடன் கழித்த அந்த மழை மாலையும் நினைவுக்கு வந்தது. ஒரே மழை, ஆனால் இரண்டு வெவ்வேறு வாழ்க்கைகள். ஒரு வாழ்க்கை எனக்கு காதலை கொடுத்தது, மற்றொரு வாழ்க்கை எனக்கு துரோகத்தை கற்றுக் கொடுத்தது. ஆனால் அந்த இரண்டு வாழ்க்கைகளையும் கடந்து மூன்றாவது வாழ்க்கையை நான் எனக்காக உருவாக்கி கொண்டேன். அரவிந்தை நான் மறக்கவில்லை,
அவனுடைய நினைவுகள் என் வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவே இருக்கும். ஆனால் அவனுடைய மரணத்தோடு என் வாழ்க்கையும் முடிந்துவிடவில்லை. என்னை ஏமாற்றியவர்களுடைய குற்றத்தை சுமந்து கொண்டு வாழவும் நான் தயாராக இல்லை. அந்த வீட்டிலிருந்து நான் வெளியேறிய நாள் உண்மையில் ஒரு திருமணம் முடிந்த நாள் மட்டுமல்ல, ஒரு பழைய காவ்யா இறந்த நாள். அதே நாளில் தன்னுடைய வாழ்க்கையே தானே தேர்ந்தெடுக்க தெரிந்த புதிய காவ்யா பிறந்த நாள். இன்று நான் தனியாக இருக்கிறேன். ஆனால் அந்த தனிமையில் பயமில்லை. ஏனென்றால் இப்போது என் வாழ்க்கையை யாரும் திட்டமிட முடியாது. என்னுடைய வாழ்க்கையின் முடிவை வேறு யாரும் எழுத முடியாது. அதை எழுதப் போகிறவள் நான் தான். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.